செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் சிதண்டி மண்டபம் எனும் இந்த கிராமமானது முற்காலத்தில் சிவதண்டி மண்டபம் என அழைக்கப்பட்டது. அதாவது காஞ்சிபுரத்தில் இருந்து சிவபெருமான் சிதம்பரம் நோக்கி பல்லக்கில் சுமந்து செல்லும் பொழுது சிவபெருமான் இந்த ஊரில் இரவு முழுவதும் தங்குவது வழக்கம். அதுவே பிற்காலத்தில் மருவி சிதண்டி மண்டபம் என அழைக்கப்படுகிறது. ஏறக்குறைய 50 குடும்பங்களைச் சேர்ந்த குளாளர் என அழைக்கப்படும் மண்பாண்டம் தயாரிக்கும் தொழிலாளர்கள் சுமார் 3 தலைமுறைகளாக மண்பாண்டம் உற்பத்தி செய்து வருகின்றனர். பெரும்பாலும் இதனை தயாரிக்க தேவைப்படும் களிமண்ணை ஏப்ரல் மே மாதங்களில் ஏரி மற்றும் நீர்நிலைகள் வறண்டு இருக்கும் பொழுது அங்கிருந்து கொண்டு வந்து சேகரித்து வைக்கின்றனர். அதன் பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட களிமண்ணை மண் குவியலாக ஊற வைத்து சுத்தம் செய்து வண்டல் மண், பொறுக்கு மண், படுவ மண் 3ஐயும் சேர்த்து மிதித்து ஒரு பதத்திற்கு வந்த பிறகு அதனை திருவையில் தேவையான அளவு வைத்து கைகளினால் திருவையை சுத்தி சுத்தி பல வகையான மண்பாண்ட பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. மண்பாண்டங்களை வடிவமைப்பதில் பொறுமையும் நிதானமும் தேவை.
என் பெயர் ரத்தினவேல். நாங்கள் எங்கள் தாத்தா காலத்தில் பாரம்பரியமாக இந்த பானை செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பானை செய்துன்னு இருக்கிறோம், சூளை கொளுத்துறோம். மழை பெஞ்சாலும் போயிடுது, கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் வெய்ய காயில் சரியாக பானை உற்பத்தி பண்ண முடியல. எங்களால் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். நாங்கள் செதனேரி இங்கேருந்து ஏரி ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போய் மண் வாரிக்கணும் வந்தால் ஒரு மண்ணுக்கு 3000 ரூபா 2000 ரூபான்றாங்க கூலி கொடுத்து எடுத்துக்கின்னு வரோம். எடுத்துகிட்டு காய வச்சு இந்த பானை செய்கிறோம், கடாய் செய்கிறோம், கூஜா செய்கிறோம், எல்லா பொருள்களும் நாங்கள் செய்கிறோம். இந்த தொழிலே எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு பழப்பு, வேறு எதுக்கு பழப்பு எங்களுக்கு கிடையாது. ஆனால் எங்களுக்கு விறகு தேடணும், கட்டை தேடணும், எல்லாமே ஏறக்குறைய ஒரு சூளை கொளுத்தினேன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே 5,000 ஆயிடுது. நாங்கள் பல தலைமுறையாக செய்கிறோம். இந்த வேலை தாத்தா காலத்துலேருந்து, தாத்தாவுக்கு அப்பா காலத்துலேருந்து நாங்கள் செய்துன்னு இருக்கிறோம். எங்களுக்கு ஏரியில் களிமண் இருக்குது. அந்த ஏரியில் களிமண் எடுத்தாந்து மாட்டு வண்டியில், தலைமாலையோ மாட்டு வண்டியிலோ எடுத்தாந்து வீட்டில் எடுத்தாந்து கொட்டி அதை காய வச்சு பதப்படுத்தி தண்ணியில் நனைச்சி புளிக்க வச்சு, ஒரு நாளைக்கு வேலை செய்யணுன்னா 3 நாளைக்கு மண் புளிக்கணும். புளிக்க வச்சு காலில் மிதித்து செய்கிறோம். செய்து இந்த பொருளை ஃபஸ்ட்டு இந்த அகல் விளக்கு, இந்த கார்த்திகை தீபம் வந்தால் அகல் விளக்கு செய்வோம், பொங்கல் வந்தால் பானை செய்வோம், தீபாவளி வந்தால் அந்த அடுப்பு தொட்டியெல்லாம் செய்வோம். செய்துட்டு இதை சென்னை வியாபாரிங்க எங்களை கேட்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம். சாயம்லாம் பூசுவோம். வெயிலில், அதாவது நிழல்லே தான் காயணும். அந்த பானைலாம் நிழல்லே காஞ்சி, வெயில் காஞ்சால் தான் சூளை கொளுத்த முடியும். அதுக்கு கலர் பூச்சி வெயில் காயிற அன்றைக்கி சூளை கொளுத்தி வச்சா அதில் பல பானைகள்லாம் நல்லதாக வரும், பல பானைகள் டேமேஜ் ஆகும். அதெல்லாம் வரும்போது எங்களுக்கு நஷ்டம். அது வியாபாரிங்க எங்ககிட்ட வாங்கி போயிட்டு அவங்க விற்பனை பண்ணுவாங்க. அப்படி வியாபாரிங்க வரலைன்னா நாங்கள் தலைமாலை எடுத்துன்னு போய் பக்கத்து ஊரில் எடுத்துன்னு போய் தலைமாலை எடுத்துன்னு போய் தூக்கி போய் விற்பனை பண்ணிட்டு வருவோம். செய்வோம், தண்ணி பானை செய்வோம்,
கூஜா செய்வோம், அகல் செய்வோம், அடுப்பு செய்வோம், பூத்தொட்டி செய்வோம், மண் குடம் செய்வோம், குழம்பு சட்டி செய்வோம், பருப்பு சட்டி செய்வோம், கடாய் செய்வோம், மண் கடாய் செய்வோம், தட்டு செய்வோம், அந்த ஆப்ப சட்டி செய்வோம், தோசை சட்டி செய்வோம், ஐஸ் கப்பு செய்வோம், தயிர் கப்பு செய்வோம். எல்லா வெரைட்டியும் நாங்கள் செய்கிறோம். செய்துட்டு எங்களை தேடி வர வியாபாரிங்களுக்கு நாங்கள் மொத்தமாகவும் கொடுப்போம், சில்லறை வியாபாரமாகவும் கொடுப்போம். அப்புறம் வந்து இந்த எங்களுக்கு வந்து ஒரு வண்டி மண் எடுத்தாரணுன்னா எங்களுக்கு வந்து தலைமாலை வேலையாகணும். வண்டியில் வச்சா 2000 ரூபாய் செலவாகுது. அதனால் வந்து போதிய வசதி இல்லை, எங்களால் கூலி வேலை செய்யவும் முடியாது. இது குலத்தொழில் ஆகிப்போச்சு. அரசு வந்து எங்கள் தொழிலுக்காக இலவச மின்சாக்கரம் கொடுத்தது. அந்த இலவச மின்சாக்கரத்துக்கு மாதத்துக்கு ஒரு 100 யூனிட் இலவசமாக கொடுத்தா எங்கள் தொழிலை செய்யலாம். அது மாதிரி வந்து காலில் வந்து மண் மெரிக்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். வயசாக
வடிவமைக்கப்பட்ட மண்பாண்டங்கள் மற்றும் பொருட்கள் 2-3 நாட்களுக்கு காய வைத்து பிறகு சூளையில் சுடப்படுகிறது. என் பேர் தணிகவேல். நான் குலத்தொழில் கிட்டத்தட்ட ஒரு 48 வருஷமாக செஞ்சுக்கிறேன். எங்கள் அப்பா முதலேருந்து எங்கள் தாத்தா முதலேருந்து எல்லாம் செஞ்சுக்கிறோம். ஏன்னா அப்போலேருந்து இந்த தொழில் எங்களுக்கு செய்யறது ஒரு மனதளவு சந்தோஷம். வருமானம் வருதோ அது அப்பாற்பட்டக்காரன். விவசாயம் மாதிரி இன்றைக்கி இந்த தொழில் எங்களுக்கு மனதளவு சந்தோஷமாக செஞ்சுக்கிறோம். அப்புறம் வருமானம் அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம். மற்றபடி களிமண்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் இலவசமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கும் சரி விவசாயிகளுக்கும் சரி எடுத்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி எரிபொருளாக இந்த தேங்காய் மட்டை இருக்குது பாருங்கள், இளநீர் மட்டைங்க, இந்த வெட்டை மட்டைலாம் வாங்கிட்டு வந்துடுவோம். மற்றபடி இந்த விவசாயிகள் அறுவடை செய்யும்போது வைக்கோல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். வைக்கல் தேவை, சோலை அதாவது சூளை போடுறதுக்கு தேவைப்படும் வைக்கல், அது வாங்கிட்டு வந்துடுவோம். மற்றபடி எங்கள் தோல் விற்பனைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு வேலை செஞ்சுருக்கோம். 20 பேருக்கும் 2 பேர் கஸ்டமர் மெட்ராஸில் இருக்காங்க. அந்தந்த கஸ்டமர் அவங்களுக்கு மட்டும்தான் ரெகுலர் சைன்ஸ் போடும். மற்ற சரக்கு மீந்தால் தான் மற்றவங்க தருவோம். எல்லா கஸ்டமரும் எடுத்துருமா சரக்கு. இப்போ மற்றபடி எல்லாமே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஊதியன்னும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஊதியம் கண்டிப்பாக பத்தாது. மந்த்லி எப்படி தான் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் எரிபொருள் எல்லாம் போக எங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் நாங்கள் சம்பாதித்தே பெரிய விஷயந்தான் அதுவே. அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபாய்க்கு வேலை செய்வோம். ஆனால் 6 நாள் பார்த்தீங்கன்னா 600 பண்ணால் நாங்கள் மாதம் ஃபுல்லாக செஞ்சிட முடியாது. ஒரு 4 நாள் லீவு போயிடும். மற்றபடி இந்த சூளைகள் போகிறதுல பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 நாள் போயிடும். மொத்தம் கூட ஒரு 25-24 நாள் தான் வேலை செய்வோம். அப்படி கணக்கு பண்ண போனால் எங்களுக்கு 10,000 மீஞ்சத்தே பெரிய விஷயந்தான். 10,000 ரூபா வச்சு நாங்கள் வாழறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் அனைத்து பொருளுமே செய்வோம். எங்களால் முடியாத பொருள் எதுவுமே கிடையாது. அனைத்து பொருளுமே செஞ்சுருவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பொங்கல் சீசனில் பானைகள் செய்வோம். இந்த தீப டைமில் அகலுக்கு செஞ்சு தருவோம். அதே மாதிரி பார்த்தா கல்யாணத்துகளுக்கு பார்த்தா ஐஸ் கப்பு, தயிர் கப்பு, ஸ்வீட் போடுவாங்க, அது செஞ்சு தருவோம். மற்றபடி அடுப்புகள்லாம் செஞ்சு தருவோம். எல்லா பொருளுமே நாங்கள் செஞ்சு தருவோம். அதுக்கேற்ற மாதிரி மொத்த பொருளுமே இங்கே ஹோல்சேல் ரேட்டுக்கும் தருவோம். எல்லாருக்கும் எல்லா பொருளும் தருவோம். விளையாட்டு பாடல்கள் செய்வோம். அந்த விளையாட்டு பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வியாபாரம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. எல்லாம் பிளாஸ்டிக் ஏற்பட்டு போச்சு. இந்த பிளாஸ்டிக் ஏற்பட்டால் விளையாட்டு சாமான் அதிகம் விரும்பலை. அதுவே விளையாட்டு சாமான் இப்போ கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். எல்லாம் வியாபாரம் ஆகும். ஒவ்வொரு கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பீஸ் 30,000 பீஸ் வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 500 பீஸ் கூட எடுத்தும் போது விளையாட்டு சாமான் எல்லாம் பிளாஸ்டிக், சில்வர், அலுமினியம் எல்லாம் விளையாட்டு சாமான் பிளாஸ்டிக் வந்துருக்குது நிறையா. அதனால் எங்களுக்கு பார்த்தா வருமானம் ரொம்ப பாதிப்பு தான் சில விஷயங்களில். மற்றபடி அகுல்லாம் கரெக்டாக போகுது. அதில் எந்த குறையும் கிடையாது. இப்போதைக்கு சீசன் எங்களுக்கு அகுல் தான் போயிங்குது.
அகுலில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாடல் தருவோம். அந்த விளக்கு மாதிரி அந்த கோயிலுக்கு அகண்டம் அது தருவோம். மற்றபடி அகண்டத்துலேயே ஒரு 4 சைஸ் வரும், அதுவும் தருவோம். அகுல்லேயே வந்து 10 சைஸ் வரும், அதுவும் தருவோம். மற்றபடி அகுல் வந்து ரொம்ப நெய் தீபம் போகிறதுக்கு அந்த அகுல் தருவோம். அகுலில் பல ரகம் இருக்குது, அதுவும் தருவோம். தயாரிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் சுற்றி இருக்கும் ஊர்களுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை தான் ஓடும். அதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. மழை காலத்தில் சூளை கொளுத்த முடியாத நாங்கள் வந்து அந்த ஒரு 3 மாதத்துக்கு சூளை கொளுத்த முடியாத பல கஷ்டங்கள் இன்னெல்லாம் படுறோம். அதனால் அரசு கவனத்துக்கு கொண்டு ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்தா அந்த ஷெட்டு உள்ள சூளை கொளுத்துற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். கொளுத்தி கொடுத்தா எங்களுக்கு வாழ்வாதாரம் கொஞ்சம் நிலைக்கும், மேம்பட உயரும். மண்ணோடு போராடி நெருப்போடு உறவாடி நமக்கு ஒளியை தரும் இந்த கலைஞர்களின் உழைப்பை மதிப்போம். மண் விளக்குகளை ஏற்றுவோம், நம் வாழ்விலும் ஒளி வீசட்டும். மண்ணில் பிறந்து இறுதியில் மண்ணுக்கே திரும்பும் இந்த விளக்குகளைப் போலவே நாமும் இயற்கையோடு இயைந்து வாழ்வோம். அழிந்து வரும் இந்த மண்பாண்ட கலையை ஆதரிப்போம். நம் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம்.